ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அந்த நேரத்தில் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால், அம்மாக்கிட்ட இல்லைம்மா கொஞ்சம் லேட்டாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கு அவங்க என்னம்மா எப்போ பார்த்தாலும் இதே தான் சொல்கிற, ஹாஸ்பிட்டல் போயிட்டு எனக்கு காமிச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே நீ இந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இல்லைம்மா என்கிட்டையும் பணம் அந்தளவுக்கு இல்லை, பணம் இருந்தால் நான் ஏன் இந்த மாதிரியெல்லாம் இது பண்ண போகிறேன், பணம் இல்லாத வாசி தானே நான் இது பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி விடு அதெல்லாம் பார்த்துக்கலாம், நம்ம என்ன பண்ணுறது, ஏதாச்சும் நகையனாச்சும் அடகு வச்சு தான் பார்க்கணும், அதுக்கு மேலே என்ன பண்ணுறது, நம்மக்கிட்டேயும் ஒன்றும் வழி இல்லைல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க. இல்லைம்மா இருக்கிற நகையே இன்னும் நம்ம திருப்பினது மாதிரி தெரியல, இருக்கிற நகையே இன்னும் நம்ம அடகு வச்சதே திருப்பலை, வட்டியும் இன்னும் கட்டாமல் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ நம்ம திருப்பியும் இந்த நகையெல்லாம் அடகு வச்சோன்னா இருக்கிறதே 2 பவுனோ என்னமோ தான் இருக்குது. ஏதாச்சும் ஒரு கல்யாண விசேஷம்னா அதை தான் போட்டுட்டு போகிறோம், இல்லாட்டினா ஒரு மாதிரி பார்க்குதுங்க. அப்படி இருக்கிறப்போ அதையும் அடகு வச்சுட்டு எப்படிம்மா திருப்ப முடியும், நல்லா யோசிச்சு பாருன்னொன்னே, அதுக்கு என்னம்மா பண்ணுறது, பிள்ளைய கொண்டா ஹாஸ்பிட்டலில் காமிச்சு தானம்மா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி சரி இரு கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு ஒரு சிஸ்டர்கிட்ட நான் கேட்டிருக்கேன். அவங்க சிலப்போ ஹெல்ப் பண்ணுவாங்க. 1000 2000 தான் கொடுப்பாங்க. இப்போ நம்ம 20,000 கேட்குற வாசி கொஞ்சம் யோசிக்கிறாங்க அவங்க. அதனால் நம்ம வட்டி கூட கொடுத்துருவோன்னு சொல்லுமா அப்படின்னோடனே, இல்லைம்மா நான் முன்னாடியே வட்டி கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவங்க அது எதிர்பார்த்தாங்கன்னா நம்மளால் குடும்ப செலவு பண்ணுறதுக்கே இப்போ கஷ்டமாக இருக்குது. என் ஒரு வருமானம் தான் இருக்குது, அவருக்கும் வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்போ நம்ம எதுவும் சொல்ல முடியறது இல்லைல்லம்மா அப்படின்னோடனே, அதெல்லாம் நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நான் இல்லைங்கள, இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நீ சொல்கிற மாதிரி. ஆனால் அது கஷ்டமாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சமாளித்து தானம்மா ஆகணும், ஒரு வழி கிடையாதுல்லம்மா அப்படின்னோடனே, சரி விடுங்க விடுங்க அதெல்லாம் நம்ம எந்த ஒரு இதையும் இப்போதைக்கு எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. அதனால் 2 3 நாளைக்கு நீ கொஞ்சம் பொறுமையாயிருமா, எதுவும் அவசரப்படாத, நீ அண்ணன்லாம் ஃபோன் பண்ணாலும் இதை பற்றியெல்லாம் ஒன்றும் சொல்லிகிட்டு இருக்காத, அவன் உடனே அவன் ஒய்ஃபுக்கிட்ட சொல்லுவான். அது என்ன சொல்லுவோம், இந்த பாரு உடனே மாதம் மாதம் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறதும் போதும், காசு வேணும் காசு வேணும்னு சொல்லுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள தேவையில்லாத பிரச்சனை வரும். அதனால் நம்மளே நம்ம பிரச்சனையை பார்த்துக்குவோமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். இருந்தாலும் எனக்கு பஸ்ஸில் போகிறப்பெல்லாம் அம்மா இவ்வளோ பிள்ளைக்காக கவலைப்படுறது எனக்கு தெரியுது. இருந்தாலும் எனக்குமே கவலையாக தான் இருக்குது. இப்படி இந்த மாதிரி நம்ம கொண்டு காமிக்கணும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் அந்தளவுக்கு நானும் தெரிஞ்ச இடத்துலலாம் கேட்டு பார்த்துட்டு தான் இருந்தேன். ஒருத்தரும் இப்போதைக்கு இல்லைங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. இதுவே அவசரத்தில் சில பேர் கொடுக்குறதுக்கு யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போயிட்டு ரீச் ஆனதுக்கப்புறம் என் பக்கத்தில் அவங்க வேலை பார்க்குற அக்கா சுஜிதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் கேட்டிருந்தேன். இது மாதிரி பையனை ஹாஸ்பிட்டல் செலவுனோன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவங்கக்கிட்ட நான் கேட்டுட்டேன். அவங்களும் இப்போ அப்போன்னாங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்க, எங்ககிட்ட 20,000லாம் இல்லை மகா, நீ ஒரு 10,000 வேணால் வாங்கிக்கோ, ஏன்னா 20,000ங்கிறது எனக்கு அந்தளவுக்கு என்னால் இது பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு அடுத்த மாதம் பையனுக்கு ஃபீஸ் கட்டணும், ஸ்கூல் ஃபீஸ் அந்த ஸ்கூலில் ஃபுல்லாக தான் கட்ட சொல்லுவாங்க, பாதி கட்ட சொன்னால் கூட நான் கொடுத்துருவேன். அதுக்கு தான் ஒரு 20,000 பணம் கிடக்கு. நான் இப்போ என் சேலரியை வாங்கி போட்டு தான் அந்த 10,000த்தையுமே இது பண்ணணும். வேணால் உனக்கு 10,000 வேணால் வாங்கிக்க அப்படின்னாங்க. எனக்கு கொடுத்ததே பெரிய விஷயம். ஏன்னா 10,000 கொடுக்குறது, ஒருத்தவங்க இல்லைன்னு சொல்லாமல் 10 ரூபா கொடுக்குறேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது சந்தோஷமாக தான் இருந்துச்சு. சரி மகா அப்போனா 10,000 வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா சொன்னாங்க. சரிக்கா கொடுங்க, நான் ஒரு மாதத்துல உடனே என்னால் கொடுக்க முடியாதுக்கா, ஒரு 2 மாதத்துல திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 மாதம் என்ன 6 மாதம் ஆனாலும் நீ திருப்பி கொடு, உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ கரெக்டாக இருக்கிற பொண்ணு, ஆனால் என்ன பண்ணுறது, இப்போதைக்கு உன்கிட்ட பண பிரச்சனையில் இருக்கிறதுனால ஒரு 6 மாதமாகவே உனக்கு கஷ்டமாக தானே இருக்குது, அதனால் எனக்கு புரியுது மகா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. ஆமாக்கா, இல்லாட்டினா நான் உங்ககிட்டலாம் நான் இது வரைக்கும் 3 வருஷமாக வேலை பார்க்குறோம், ஒரு 100 ரூபா காசு கேட்டதில்லை, உங்களுக்கே தெரியும்ல அப்படின்ட்டு எனக்கு ஒரு மாதிரி கண் கலங்குற மாதிரி பேசினோன்னே, சரி விடு அதெல்லாம் யோசிக்காதம்மா விடு, நம்மளுக்கு என்னமோ ஒரு கஷ்டம் வரப்போ நம்மளுக்கு சில விஷயங்கள் நல்லதும் நடக்கும். இன்னும் நீ அதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் மனசளவில் ஸ்ட்ராங்காக இரு, அதுதான் முக்கியம். அப்போ தான் ஃபேமிலியை ரன் பண்ண முடியும்.
எனக்கு வந்து உன்னை பார்க்குறப்ப வந்து நான் வந்து ஓரளவு இதில் வந்து ஸ்டேஜில் எப்படி இருந்தேங்கிறது தான் எனக்கு ஞாபகம் வரும். இப்போ ஓரளவு பரவாயில்ல. அப்போ நானுமே வந்து ரொம்ப கஷ்டம் தானே, பிள்ளைங்கள வளர்க்குற புதுசுலலாம் ரொம்ப வந்து கஷ்டமாக தான் எனக்கு இருந்துச்சு.